ஹாய் ஹலோ எவ்ரிபடி, நான் உங்கள் வீரகுமார். நாம் இன்றைக்கி வேலூர் அருகில் இருக்கிற அமிர்தி உயிரியல் பூங்கா பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் இப்போது அமிர்தி உயிரியல் பூங்காவில் இருக்கோம். ஜூவில் வரதுக்கு நுழைவு கட்டணம் 10 ரூபாய் வாங்குகிறாங்க. வேலூர் நியூ பஸ் டெர்மினஸில் இருந்து வரதுக்கு சுமார் 27 கிலோமீட்டர் தூரம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எந்தெந்த விலங்குகள் எங்கெங்கே இருக்கின்றன என்பதற்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. இங்கு விலங்குகளின் உருவங்கள் கல் தூண்களிலும் 3D வடிவிலும் ஓவியங்களாக அழகாக வரைஞ்சி வச்சிருக்காங்க. இந்த கண்ணாடி கூளைக்குள் இருக்கும் மலைப்பாம்பு பயத்தை ஊட்டுகிறது. இங்கு அதிகமான புலி மான்களின் நடமாட்டத்தை கண்டு ரசிக்கலாம். மயில், முள்ளம்பன்றி, முதலை, நாரைகள் ஆகியவற்றையும் பார்க்கலாம். இங்கு சிறுவர்கள் விளையாடுவதற்கு ஏற்ற வகையில் பூங்கா அமைந்துள்ளது. வேலூர் சுற்றியுள்ள மற்ற இடங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா, 1 வேலூர் நியூ பஸ் டெர்மினஸிலிருந்து அருள்மிகு உத்திர ரங்கநாதர் சுவாமி திருக்கோயில் பள்ளிகொண்டா 24 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 2வது அருள்மிகு உத்திர ரங்கநாதர் சுவாமி திருக்கோவிலிருந்து ஸ்ரீ நவசாய்பாபா மந்திர் சுமார் 12 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. 3வது ஸ்ரீ நவசாய்பாபா கோவிலிலிருந்து ஸ்ரீ மார்கபந்தேஸ்வரர் திருக்கோவில் விரிஞ்சிபுரம் சுமார் 6 கிலோமீட்டர் தூரம். 4வது விரிஞ்சிபுரத்திலிருந்து அமிர்தி உயிரியல் பூங்கா சுமார் 34 கிலோமீட்டர் தூரம் உள்ளது. 5வதா அமிர்தியிலிருந்து ஸ்ரீ லட்சுமி நாராயணி கோல்டன் டெம்பிள் ஸ்ரீபுரம் சுமார் 17 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. 6வதா ஸ்ரீபுரத்திலிருந்து வேலூர் கோட்டை ஸ்ரீ ஜலகண்டேஸ்வரர் திருக்கோயில் சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது. 7வதா வேலூர் கோட்டையிலிருந்து ரத்னகிரி அருள்மிகு முருகன் கோவில் சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. இங்கு திருவலம், மகாதேவமலை திருக்கோவில் என பல திருக்கோவில்கள் இருக்கிறது. வேலூர் சுற்றுலா வருபவர்கள் நேரம் இருந்தால் இந்த திருக்கோவில்களையும் தரிசித்து அருள் பெறலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ பழனி அருகில் உள்ள வர்தமா நதி டேம் பற்றி இருக்கும். பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதில் ஆல் என்ற பெல் பட்டன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டு இருக்கும். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.